ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி 1 pot டிஷ் பிசிபெல்லாபாத். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: அரிசி, துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி, சீரகம், மிளகு, எள்ளு, வரமிளகாய், புளி, உப்பு. பிசிபெல்லாபாத் நம்ம சூடான சாதத்தோட நெய் ஊற்றி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் எல்லா காய்கறியும் சேர்த்து நம்ம செய்யறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. பிசிபெல்லாபாத் செய்யும்போது நம்ம நல்லா குழைவாக செய்யும்போது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் துவரம்பருப்பு 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு 3 தடவை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு அரிசி ரெண்டும் சேர்த்து 1.25 டம்ளருக்கு 4.5 டம்ளர் தண்ணி நான் எடுத்திருக்கேன். நமக்கு இது சாதம் நல்லா குழைவாக வேகணும், அதனால நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு பிசிபெல்லாபாத்துக்கு தேவையான பவுடர் நம்ம பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 1.5 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 5 வரமிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ரோஸ்ட் ஆகும்போதே தெரியும், நல்லா வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பிசிபெல்லாபாத்துக்கு தேவையான பவுடர் நமக்கு ரெடி ஆயிருச்சு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 10 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும். நீங்கள் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான காய்கறியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸ் எடுத்திருக்கேன். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர், உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற பிசிபெல்லாபாத் பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த பவுடரை கொஞ்சம் அதிகமாக செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த காய்கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடறோம். நமக்கு காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நமக்கு காயெல்லாம் பாதி அளவு நமக்கு வெந்திருக்கு. இப்போ காயெல்லாம் பாதி வெந்ததுக்கு அப்புறமா நான் புளி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இதை நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு போட்ட காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சாதம் ரெடி ஆயிருச்சு. 5 விசில் வச்சு குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ குழைவாக வெந்திருக்கு பாருங்கள். நமக்கு பிசிபெல்லாபாத் செய்யும்போது இந்த மாதிரி சாதம் நமக்கு நல்லா குழைவாக இருந்தால் தான் நமக்கு சாதம் சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சாதம் வைக்கும் போது தண்ணி 1/2 டம்ளர் நீங்கள் அதிகமாகவே வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்சுருந்த காய் நான் குக்கரில் மாற்றிட்டேன். நமக்கு பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது நமக்கு சாதம் போட்டு கிளறதுக்கு நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க. சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கரைச்சிக்கோங்க. நமக்கு சாதம் கட்டி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள் நமக்கு சாதம் போட்டு எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காய்கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு பிசிபேலாபாத் அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃபைனலாக நான் வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இது ஒரு சர்விங் பவுலுக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம். பிசிபேலாபாத் செய்யும்போது நமக்கு சாதம் இந்த அளவுக்கு நல்லா குழைவாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நமக்கு ஆறுனதுக்கு அப்புறமும் இது கெட்டிப்படாது, இதே மாதிரி தான் இருக்கும். இது சூடான சாதத்தோட நம்ம நெய் ஊற்றி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.